நம்ம அரசாங்கம், தமிழக அரசாங்கம், நீங்க ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடனாலும் நான் உங்களுடைய முதல்வர் அப்படின்னு நம்மளுக்கு பெருமையா சொன்ன மு.க.ஸ்டாலின் அவர்கள் 3 வருஷத்துக்கு அப்புறம் மக்களை நோக்கி நீங்கள் நலமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். சோ நீங்க சென்னையில இருக்கிறீங்க, முதல்வர் உங்களை ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார், நீங்க நலமா? பதில் சொல்லுங்களேன் சார். தனிப்பட்ட முறையில நான் நலம். ஏன்னா அது நான் அது அரசாங்கத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி தனிப்பட்ட முறையில் நான் நலம். ஏன்னா என்னுடைய பொருளாதார எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆர் என்னுடைய வருவாய் ஈட்டும் திறன் இதெல்லாம் எனக்கு வந்து குறையவும் இல்லை, அதிகமா இருக்குன்னு தான் சொல்லுவேன். அது எதுக்குமே உங்களுடைய இந்த வருவாய் ஈற்றும் திறன் வந்து திராவிட சித்தாந்தத்தினால இல்ல, அதுக்குதான் சொல்ல வரேன். அது அல்ல, அது இந்த அரசாங்கத்தினால், திமுக அரசாங்கத்தினால் எதுவும் நடக்கல. எனக்கு சொல்ல வந்ததுன்னா அதனால தனிப்பட்ட முறையில் நலம். ஒரு பொதுமக்களாக இருந்து பார்க்கும்பொழுது விலைவாசி ஏற்றம், மின்சார கட்டணம் அதிகம், வீட்டு வரி அதிகம், பால் விலை அதிகம், இது எல்லாமே அரசாங்கம் தான் ஏத்திட்டு போயிருக்கு. ஒன்னொன்னா ஏத்திட்டு போயிருக்கு. பல விஷயங்கள்ல ஏத்திட்டு போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த விலைவாசி ஏற்றம் என்பது ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கும் அடிமட்ட வர்க்கத்துக்கும் மிகப்பெரிய ஒரு சிக்கலான விஷயத்துல தான் போய் ஊர்ந்துருக்கு. மகளிருக்கு உண்டான 1000 ரூபாய்ன்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு செலக்டிவா கொடுக்குறாங்க. அது எத்தனை பேருக்கு போய் சேருதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதுல ஒரு வீடியோ கூட போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க, இது வரைக்கும் ஒன்றும் வரலைங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுறேன்னாங்க. அதாவது அவர்கள் கொடுத்த 530க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை எதையுமே முழுசா நிறைவேற்றின மாதிரி ஒரு ஆனால் அது நிறைவேற்றிட்டோம் 90% நிறைவேற்றிட்டோம், 80% ஆளாளுக்கு ஒரு நம்பரை சொல்றாங்க. ஸோ அதனால் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நலம் இல்லை அப்படின்னு தான் ஆகும். ப்ளஸ் இப்போ இந்த போதைப் பொருள் கலாச்சாரம், இந்த சீரழிவு, இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக பொதுமக்கள் விஷயத்தில் நலம் இல்லை என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இது இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க வந்து பொதுமக்கள் நலன் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா முதல்வர் வந்து நான் போற இடத்துல எல்லாம் மக்கள் மனுவே கொடுக்கறது இல்லை, அந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நிறைய ஊடகங்கள்ல வந்து சொல்றாங்க முதல்வர் தான் நிலமா இல்ல, அவருக்காக நான் வேண்டிக்கிறேன் அப்படின்றாங்க. அவருக்கு நம்ம வந்து ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடலனாலும் அவர் வந்து நம்மளுடைய முதல்வர், அவரை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வேண்டிக்கும்.